உங்க காலேஜ்ல ப்ரொஃபசர் வராரா வரலையா? பார்ட் டைம் ப்ரொஃபசர்ஸா வராங்களா? ஃபுல் டைம் ப்ரொஃபசர்ஸா வராங்களா? உங்க காலேஜ்ல உங்களோட யுனிவர்சிட்டில இன்னைக்கு வந்து வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்களா? இல்லையா? அவங்க சரியா நடந்துக்கிறாங்களா? இல்லையா? இந்த கேள்விய கூட விஜயால கனெக்ட் பண்ணி பேச முடியுமா? பள்ளிக் கல்வித்துறை மட்டும் இல்ல எடுத்துக்கலாம். அந்த இளைஞர்களே வந்து விஜய் தான் அடுத்து ஆட்சி அமைக்கணும். இவங்க இருந்தவங்க எல்லாம் அதான் மச்சி. போதும். அதாவது விஜயோடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன கேட்டா, ஏபொலிட்டிக்கலா இருக்கிற ஆட்கள் தான். நான் மறுபடியும் சொல்லுவேன். இந்த மாதிரி அரசியலையே புரிந்து கொள்ளாத, இல்ல அரசியல்னா இதுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் தான் விஜயோட மிகப்பெரிய பலம். விஜயே அதுதான். நீ விஜய்க்கு பெரிய மெச்சூரிட்டி இருக்கு. விஜய்க்கு பெரிய அரசியல் புரிதல் இருக்கு. அந்த அரசியல் புரிதல் விஜய்க்கு இருக்கு. ஆனா இவர்களுக்கு இல்ல. அத கடத்த இல்ல. விஜய் ஏன் கடத்தாம இருக்காருன்னா, அவருக்கே அந்த அரசியல் புரிதல் இல்ல. நீங்க ஒண்ணுல திருச்சிய பத்தி அவர் இன்னும் ஒரு உண்மையிலேயே சில பேர் சொல்றாங்க. 1 வாரம் மனப்பாடம் தான் பண்ணுவாரு. திருச்சிய பத்தி என்னென்னலாம் பேசணும். இந்த 15 நிமிஷம் பேச போறதையும் அவர் மனப்பாடம் பண்ணி தான் கொண்டு வருவாரே தவிர, திருச்சியில என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு? ஏங்க சார் இங்க காவேரி போகுது. அப்படியா காவேரி போதா? யாருமே சொல்லவே இல்லன்னு தான் கேட்பாரு அவரு. அவருக்கு உண்மையிலே தெரியாதுங்க. இந்த பிரச்சனைகள் இங்க இருக்கு சார். இந்த பிரச்சனைகளுக்கு காவிரி தண்ணி வந்துருச்சு சார். இந்த வாட்டி பிரச்சனை இல்ல. மழையெல்லாம் பெஞ்சிருச்சு. ஆனா கடைமடை பகுதி வரைக்கும் போகாம இருக்கு. இன்னைக்கு வந்து நெல் கொள்முதல்ல நெறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த டிபிசில போகும்போது அவங்க லஞ்சம் கேட்கறாங்களாம். அந்த அரசு அதிகாரிகள் கேட்கறாங்களாம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் இல்ல மழையில வந்து நனைஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து மாற்றாக விஜய் ஏதோ சொல்லப் போறாரு. விவசாயிகளுக்கான பாதிப்பு ஏற்படாத மாரி சொல்லப் போறாரு. இது வந்து ஒரு டெல்டாவ வேற மண்டலமா அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுல அறிவிச்சாங்களா? இல்லையா? இந்த மாதிரியான கேள்விகள விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளை கூட விஜய் பேசுவாரான்னா, இல்லை. விஜய் பேசுவாரா? மாட்டாராங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா விஜய்க்கு அந்த புரிதல் இருந்து, அவர் பேசினாருன்னா, இந்த மக்களும் நாங்களும் அரசியல் மயப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. விஜய் அவர்கள் சினிமால என்ன பேசியிருக்காரோ, அததான் எங்களுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா இருக்கு. நீங்க அத தாண்டி என்ன பேசுறீங்க? தளபதி, 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 டிவிகே, டிவிகே, டிவிகே. சீமான் ஒழிக. இத தாண்டி உங்களோட அரசியலாக நீங்க என்ன வெளிப்படுது? நீங்க பார்க்குறீங்கல்ல. நீங்க மாநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. எல்லார்ட்டயும் மைக் புடிச்சு எல்லாரும் கேட்கறாங்க. சொல்லுங்கம்மா என்னம்மா? என்ன டிவிகே, டிவிகே, டிவிகே. தளபதி, தளபதி இதுதானே பண்றாங்க. அந்த கட்சியோட தலைவரே என்ன வேலை செய்றாருங்கிறது தெரியாத ஒரு நிலையில தானே இந்த கட்சி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த அரசியல் மயப்படுத்தாத இந்த குரூப் தான் விஜயோட ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. அப்படித்தான் இருக்கணும்னு அவர் விரும்புறார்.